அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வரா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட்டு சமையல் தான் பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை குருமா வைக்கிறேன். உருளைக்கிழங்கு குருமாவும் சப்பாத்தியும் தான் போட போகிறேன். மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 பேர்கிட்ட வந்தாங்க, அதனால் சாப்பாடு நெய் கொடுத்துருக்கு இன்றைக்கி நைட்டுக்கு. மத்தியானத்துக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு ஒரு 6 மணி போலேயே வச்சுட்டேன். தண்ணி வேறு வந்துச்சு. தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்க போகிறேன். இப்போ இதெல்லாம் இந்த மட்டன் வந்து மத்தியானத்துக்கு வச்சது. கொஞ்சம் போல் தான், 2 பேருக்கு தானே, அதனால் கொஞ்சம் போல் வாங்கி வச்சோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ரசம் வச்சு மட்டன் இதே மாதிரி வச்சு கொஞ்சோன்னு சுவரொட்டி அதை வாங்கிட்டு வந்து வச்சு இன்றைக்கி மத்தியானம் சாப்பிடல, நைட்டுக்கு தான் இப்போ தான் சாப்பிட போகிறாங்க. அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கு. வெளியில் அங்கே இங்கேயும் தெரிஞ்சாங்களா, முடியெலாம் வெட்டிட்டு இருந்தாங்களா, நேரம் ஆகிட்டு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட பொண்ணோட கல்யாணத்துக்குள்ள வீடியோ பென்ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் பாருங்கள். முகம்லாம் காட்டலை, சிம்பிளாக காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமையல்னால் இதுதான் எங்கள் வீட்டில் சமையல். நாளைக்கு எல்லோரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன், திங்கட்கிழமை. நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறேன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னென்ன கோயிலெலாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதை பற்றி தான் நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. நேற்று வீடியோவே போடலை. வீடியோ போடாதனால வாட்ச் ஹவர்ஸே குறைஞ்சிருக்கு, பார்த்துக்குறேங்க. சரி, எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது. ஒரு நேரம் மனசு சங்கடமாக இருக்குது. ஏதாவது வேலை ஓட மாட்டேங்கி ஃபீலிங்காக இருக்குது. ஒரு ஆள் இருந்தாலும் இதாக இருக்குது, ஆள் இல்லைனாலும் இதாக இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இட்லிக்கு தான் ஊற போட்டிருக்கேன். குட்டி பருப்பாக இருந்திருக்கு, நான் கவனிக்காமலே வாங்கிட்டு வந்துருக்கேன். அதை தான் ஊற போட்டு வச்சுட்டேன் நாளைக்கு காலையிலைக்கு. அதுக்கப்புறம் இந்த அவங்க ஃபங்க்ஷன் வீட்டில் உள்ளதெல்லாம் எடுத்திருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் வச்சு பிள்ளையார் கோயில்கிட்ட வந்து வச்சு டிவியில் ஓடுறது தான், பென்ட்ரைவரில் மாட்டினதான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். இது அவங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த தூத்துக்குடி ஊரையே ஃபுல்லாக இவங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். இந்த இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது. பக்கத்தில் உள்ள முருகர் கோயில் தான், சூப்பராக இருக்குது. பார்க்கவே மிக அருமையாக இருக்குது, பார்த்துக்கோங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். அன்றைக்கி அவங்க கல்யாணத்துக்கு போக முடியல. கல்யாணத்தப்போ வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து நிச்சயார்த்தம் வளைகாப்பு வச்சுருந்தாங்க. நிச்சயார்த்தத்துக்கு தான் எங்கள் அக்கா மகளுக்கு வளைகாப்பு வச்சுருந்தாங்க. கல்யாணத்தப்போ தேனியில் கண்ணம்மா விலாக்ஸ் சேனல் வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்திருந்தாங்க. அதனால் 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணவே முடியல. சத்தம் தான் போட்டாங்க. அந்த பொண்ணு பாவம். மற்ற நீங்களும் வந்துருந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். வளைகாப்பில் கண்டிப்பாக குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பாக எடுக்கணும். பாவம் ஏமாத்தினாக்கில் ஆயிட்டு. அப்புறம் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பழங்கள்லாம் வாங்கி கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இவ்வளோதாங்க வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. வீடியோவே போடலை, கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ரெகுலராக கொண்டு வருவேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.